பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் கூட நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்தாரே, நன்றி செலுத்தின. இந்த காலையில் கூட 31ஆம் சங்கீதத்தின் 15வது வார்த்தையை வாசிக்கிறேன். அதனை 2வது பகுதி சொல்லுகிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுடைய கைக்கும் என்னை தப்புவியும். சத்துருக்களை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டால் அவன் யார் உன்னை துன்பப்படுத்துகிறார்கள், நேரடியாக மறைமுகமாக அவன் யார் யார் உன்னை துன்பப்படுத்துகிறார்களோ அதை நீ புரிந்து கொண்டால் ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் கூட கற்றுத்தருகிறார். ஆமென். நம்மை துன்பப்படுத்துகிறவருடைய கைக்கும் சத்துருக்களின் கைக்கும் என்னை நீங்களாக்கிய. சத்துருக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் அவனை துன்பப்படுத்துவாங்க பல விதங்களில். சமாதானத்தை கெடுத்து நாம் யாரும் சந்தோஷமாயிருப்பது மற்றவர்களுக்கு ஹல்லேலூயா சகிக்காதே. ஆகவே தான் பொறாமையுடையவர்கள், எரிச்சலுடையவர்கள் தெய்வ பிள்ளைகளை சமாதானத்தை தடைப்படுத்தத்தக்கதாக துன்பத்தின் வழியில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த துன்பத்தின் வழியில் நீ நடந்து செல்கிறாயா, அந்த சத்துருக்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடும். அந்த துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. என வேதம் சொல்கிற பாரத்தை எல்லாம் என் மேல் வைத்துவிடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உன்னை துன்பப்படுத்துகிற சத்துருக்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் பார்த்து கொள்வார். இந்த கால வேளையில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டு சொல்லு, ஆண்டவரே இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்தும் என்னை துன்பப்படுத்துகிறவருடைய கைகளிலிருந்தும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. அருமையான ஒரு விண்ணப்பம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளை, தேவனிடத்தில் சத்துருக்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஒப்பு கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நாம் பதில் செய்வது நம்முடைய வேலை அல்ல, தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் பதில் செய்கிறவர். உன்னை தொடுகிறவன் கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்றாரே. நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை ஆண்டவரிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணி விடுங்க, ஒப்பு கொடுத்து விடுங்க. கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார், உன்னை ஜெயத்தோடு நடத்துவார். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுத்து செபிங்க. அன்பு தகப்பன், இந்த காலைவேளை என்னோடு இணைந்து தங்களுடைய சத்துருக்களை, தங்களை துன்பப்படுத்துகிறவர்களை யார் யார் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் தான் பதில் செய்கிறவர் என்று சொல்லி யார் யார் உம்முடைய சந்நிதியை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஜெயத்தோடு நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வ கரங்களில் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அற்புதமாய் உன்னை விடுதலை ஆக்குவார். God bless you. Praise the Lord.